கல்பாக்கத்தில் பிரதமர் மோடி நாட்டின் முதலாவது ஈநுழையை திறந்து வைக்க இருக்கிறார். புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இதனை பிரதமர் திறந்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று இப்போது இது திறப்பு விழா காண இருக்கிறது. இதனுடைய எரிபொருள் நிரப்பக்கூடிய பணியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அணுசக்தி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஈநுழையுடைய பயன் அப்படின்றது என்ன? வணக்கம். இது இந்தியாவினுடைய அணுத்துறை ஆராய்ச்சியினுடைய ரியாக்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 3 கட்டமாக பிரிக்கப்பட்டது. முதல் கட்டம் தண்ணீரில், அதாவது லைட் வாட்டர், ஹெவி வாட்டர்லையும் யூஸ் பண்ற ரியாக்டரை வச்சு, அதாவது மாடரேட்டரை வச்சு செயல்படுத்துகிற தொழில்நுட்பமானதுதான் ஃபேஸ் 1. நமக்கு கிடைக்கிற எரிபொருள் யுரேனியம் 235 என்கிற அந்த 235 என்கின்ற எரிபொருள் இது நம்ம பூமியில கிடைக்குது. அது குறைந்த சக்தியான ரியாக்டிவ் ஃபர்டைல் மெட்டீரியல் தான். அதை யூஸ் பண்ணிதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க ரியாக்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் U-238 ஆகும். இந்த U-238 வச்சுக்கிட்டு இந்தியாவில் நிறைய கிடைக்கிறது தோரியம். தோரியத்தை பயன்படுத்தி தோரியத்தையும் U-238 பயன்படுத்தினோம்னா நமக்கு ரியாக்டர் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் செய்யலாங்கிற ஒரு செகண்ட் ஃபேஸா அந்த காலத்திலே அணுசக்தி தலைவர்கள் திட்டம் போட்டு அதை செய்யணும்னு சொன்னாங்க. அதைப்படிதான் இது நடக்க வந்தது. அதைத்தான் அப்துல் கலாம் ஐயாவும் சொன்னாரு, இமீடியட்டா நம்ம ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு போகணும். அப்படி போனாத்தான் தோரியத்தை, நம்ம இந்தியாவில் கிடைக்கிற தோரியத்தை உபயோகப்படுத்தலாம். முதல் கட்டத்தில் ரியாக்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை எடுத்து என்ரிச் பண்ணலாம். என்ரிச் பண்ணி குறைந்த ஃபியூயல்ல நிறைய சக்தியை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் அடையும். இதுல இருக்க ஒரு கஷ்டமான தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டேஜ்ல நம்ம முதல் கட்டத்துல நம்ம லைட் வாட்டர், ஹெவி வாட்டர், இதே போல கிராஃபைட், இது போல மாடரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த சமயத்துல அந்த ரியாக்ஷன்ல வரக்கூடிய நியூட்ரான்ஸ் கண்ட்ரோல்டு லெவல்ல தான் இருக்கும். ஆனா இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல பயங்கரமான வேகத்துல இந்த நியூட்ரான்ஸ் ஃபாஸ்டா வெளியே வர ஆரம்பிக்கும். இதனால அந்த U-235 இருக்கிறது U-238 இருக்கிறது U-233 ஆகும், புளூட்டோனியத்தோட சேர்ந்து. இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் கடினமான தொழில்நுட்பம். இதுல வரக்கூடிய ஆற்றல், ஹீட், எனர்ஜி ரொம்ப அதிகமான எனர்ஜி. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சோடியம், லிக்விட் சோடியத்தை அதை சுத்தி அதை ஹீட்டை எடுக்கிறதுக்கு லிக்விட் சோடியத்தை யூஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு டேஞ்சரான இடம். இந்த லிக்விட் சோடியம் வெளியில போச்சுன்னா ரேடியோ ஆக்டிவ் லிக்விட் சோடியம் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் ஆயிரும். அதை நம்ம கழிவு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான செயல்முறைகளை இந்திய அணுசக்தி துறை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் 20 வருஷம் ஆன பிறகு இன்னைக்கு ஏற்கனவே இந்திய அணு ஆராய்ச்சி துறை ஒரு ரியாக்டர் ஸ்மால் சைஸ்ல செஞ்சிருக்காங்க. கல்பாக்கத்திலேயே செஞ்சிருக்காங்க. காமினியா ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை பெரிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு இந்த முயற்சி இத்தனை 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கோர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் லோடிங்னா நடுவில் இருக்கக்கூடிய எரிபொருளையும் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டையும் அதை சுற்றி இருக்க ஜாக்கெட்டுகளையும் அதை இறக்கி அதுல உள்ள அதனுடைய செயல்படுத்துறதுக்கு செய்வாங்க. இப்ப இன்னைக்கு அந்த கோர் லோடிங்கிறது முக்கியமான ஆபரேஷன் செய்யறாங்க. இது செய்து முடித்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி கொஞ்சம் நாள் ஆகும். இதனுடைய பயன் என்னன்னு கேட்டோம்னா, இது மூலமா வரப்போகக்கூடிய யுரேனியம் 233 சொல்லுவோம். அது நம்மகிட்ட தோரியத்தோட சேர்ந்து மூன்றாவது கட்டமான தோரியம் பேஸ்டு ரியாக்டருக்கு யூஸ் பண்ணலாம். தோரியம் பேஸ்டு ரியாக்டர் வந்துச்சுன்னா பயமே இல்லை. அணுசக்தி, அணு கழிவுகள், கதிர்கள் வெளியில வர்றது குறைஞ்சிரும். நம்ம இந்தியாவில தோரியம் நிறைய கிடைக்குது. அதனால உற்பத்தியை செய்யக்கூடிய திறன், காஸ்ட் பர் ஃபியூயல் பாத்தீங்கன்னா ரொம்ப குறையா இருக்கும். இதுல
சொன்னது போல இதில் ஹீட் அதிகமா வர்றதுனால இதை கண்ட்ரோல் பண்றது ஒரு கடினமான காரியம். இந்த கடினமான காரியத்தை சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த திரவ சோடியம் வந்து ஒருவேளை கசிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு, இதனுடைய பர்சன்டேஜ் இந்த எவ்வளவு எந்த அளவுக்கு வந்து விபத்து ஏற்படாம தடுக்கிற கருவிகளோ இல்ல தடுக்கிற அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, விபத்து வந்து 100ல் எத்தனை சதவீதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இது உலக அளவுல பார்த்தோம்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, இங்கிலாந்துல வச்சிருக்காங்க ஒயிட்டிங் ஹவுஸ்ங்கிற ஒரு இடத்துல ரியாக்டர் வச்சிருக்காங்க. அவங்க 800 மெகாவாட் கொடுக்கக்கூடிய ரியாக்டர் வச்சிருக்காங்க. ஜப்பான்ல வச்சிருக்காங்க. அதே போல யுஎஸ்லயும் வச்சிருக்காங்க. இந்த ரியாக்டர்ஸ் ரஷ்யால இருக்கு. ஈவன் செர்னோபில் ஆக்சிடென்ட் ஆன பிறகும் இந்த ஃபிஷன் ரியாக்டர் வச்சிருக்காங்க. இதுல நீங்க கேட்ட கேள்வி சரியான பதில் சொல்லணும்னா, லிக்விட் சோடியத்துல இருக்கக்கூடிய கழிவுல இருக்க ரேடியேஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1% இருக்குங்கிறத எங்களுக்கு புத்தகத்துல கிடைத்த இன்ஃபர்மேஷன். இத வந்து அவங்க உலக அளவில் 3-4 இடங்கள்ல இதே ஃபிஷன் பிரீடர் ரியாக்டர் அதாவது நியூட்ரான பிரீடு பண்ணி அதிகமாக்கக்கூடிய ரியாக்டர் இந்தியால உலகத்துல 3-4 இடங்கள்ல இருக்கு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது நீங்க சொல்ற ஒரு கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை இந்திய அணுத்துறை ஆராய்ச்சியும் அவனுடைய கட்டுப்பாட்டு கழகங்களும் சேர்ந்து செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, பட் இது வந்து 2003ல் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டு அப்பவே தொடங்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அவுடேட்டட் ஈநுழையை தான் இங்க வந்து நம்ம தயாரிச்சிருக்கோமா? இல்ல அவுடேட்டட் டெக்னாலஜி நிறைய இருக்கு. நம்ம டெக்னாலஜி போக வேண்டிய நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. நம்ம வந்து முதல்ல பார்த்தே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து தோரியம் பேஸ்டு ரியாக்டரை வந்து இன்னும் உலகத்துல ரஷ்யாவும் அமெரிக்காவும் செஞ்சிருக்காங்க. நம்ம செய்யறதுக்கு அந்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவுல தோரியம் பேஸ்டு ரியாக்டர் தான் போகணும் அல்டிமேட்டா அப்படிங்கறத அவருடைய கனவு. அதுக்கு போகணும்னா இது வந்து ஒரு ஸ்டெப். இந்த பாஸ்பேட் ரியாக்டர் வந்து ஒரு ஸ்டெப். அந்த ஸ்டெப்ல போனாத்தான் U-233ங்கிற ஒரு எரிபொருள் கிடைக்கும். அந்த U-233யும் புளூட்டோனியம் 232 சேர்ந்து தோரியத்தோட வச்சோம்னா அந்த ரியாக்ஷன்ல வந்து 3வது கட்டத்தை அடைய முடியும். இவன்தோ நம்ம நீங்க சொல்றபடி அவுடேட்டட் இல்ல. பிரான்ஸ்ல 2 ரியாக்டர்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இதனுடைய செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால அதை நிப்பாட்டிட்டாங்க. பெரஸ் ஒயிட்டிங் ஹவுஸ், அதே போல இன்னொரு அமெரிக்கால இருக்க இன்னொரு ஒரு மிட்சுபிஷி, ஜப்பான்ல இருக்க மிட்சுபிஷி இண்டஸ்ட்ரீஸ், டோக்கியோல இருக்க இண்டஸ்ட்ரி, இதுல வந்து அவங்க செய்யறாங்க. ஈவன் ஹிரோஷிமா அந்த அணுவுல பாதிப்படைந்திருந்தாலும் இது வந்து அட்வான்ஸ் தொழில்நுட்பம். இதை வந்து நம்ம செய்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சா எடுத்தது இது செய்யறாங்க. இதனுடைய பலன் வந்து அடுத்த கட்ட நம்ம தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் போறப்பதே நமக்கு தெரியும். அந்த தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் போறப்போ இந்த பூவுலக நண்பர்கள் அமைப்பெல்லாம் சொல்றாங்க, தோரியத்தில் ஒரு அணுகுண்டு செஞ்சு பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி தான் இது அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து நமக்கு தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ல வந்து நமக்கு அப்துல் கலாம் ஐயா கொடுத்த அவருடைய 2020 ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா அதனுடைய தொழில்நுட்பம் வந்து கொஞ்சம் ஈஸி தான் செய்யறது. ஈஸி. இது ஒரு கடினமான தொழில்நுட்பம். அந்த தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் வந்து கொஞ்சம் ஈஸியான தொழில்நுட்பம். அதுக்கு இதுவரைக்கும் உண்டான பாதுகாப்பு முறைகளை வந்து இன்னும் நம்ம பதப்படுத்தலைன்னா நம்ம அது அந்த ஃபீல்டுக்குள்ள போகல. பெரஸ் ஜாப்பனீஸும் மிட்சுபிஷி இண்டஸ்ட்ரீஸும் ஒயிட்டிங் ஹவுஸ் அப்படின்னு யூகேல இருக்கு, அவங்கெல்லாம் போய் செஞ்சிருக்காங்க. உலகத்துல இருக்க 4 நாடுகள் செஞ்சு சாதனை புரிஞ்சத ஏன் இந்தியா சாதிக்க கூடாது என்ற எண்ணத்தோட நாங்க விஞ்ஞானிகள் எல்லாம் பாக்குறோம். என்னுடைய பார்வையில் அப்படிதான் தெரியுது. உலகத்துல 4 நாடுகள் செஞ்சு சாதிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அபாயங்களை தவிர்க்கிறது, அதனால பலன் அடையணும் அப்படிங்கறத வச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. நம்மளும் அடையணுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி திரு சிவசுப்ரமணியம். உலகத்தின் சில நாடுகளில் இன்னும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அப்டேட்டட் டெக்னாலஜி தான், அவுடேட்டட் இல்லை அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆபத்து என்னன்றதையும் விளக்குனீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.